ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நாம் முதலாவதாக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கூட நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். யோபு 8ஆம் அதிகாரம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் நிச்சயமாகவே துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று இந்த வேதத்திலே எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலே, இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் ஒரு புதிய துவக்கத்தை நம் வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் அற்பமாய் எண்ணப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஒரு சம்பூரணத்தை தேவன் தருவாராக. இந்த நாளிலே கூட இந்த யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அருமையாய் சாத்தானாலே சோதிக்கப்பட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றையும் இழந்த நிலைகளிலும் காணப்படும் பொழுதும் தேவன் யோபுவை கைவிடாமல் தேவன் நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா இழந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் மறுபடியும் தேவன் யோபுவை ஆசீர்வதித்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் தந்து சகலத்தையும் திருப்பி கொள்ள வைக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சகலத்தையும் திருப்பி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. துவக்கம் அற்பமாய் காணப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் தேவன் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு சம்பூர்ணத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்திற்காக, என்னென்ன ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ தேவன் அந்த ஆசீர்வாதங்களை தந்து ஒரு சம்பூரணத்தை இந்த நாளிலே கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படியே துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று ஆண்டவரே இந்த யோபுவின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தபடியே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவன் பலப்படுத்துவீராக. எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றுவீராக. எல்லா சூழ்நிலையும் கடக்க தேவன் கிருபை செய்வீராக. இந்த நாளிலே கூட எந்தெந்த காரியத்திலே அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ ஆண்டவரே கர்த்தாவே, அதை எங்களுக்கு ஆண்டவரே சம்பூர்ணமாக்கி தருவீராக. என்னென்ன காரியத்தில் துவக்கத்தை கட்டளையிட்டிருக்கிறீரோ, ஆரம்பித்திருக்கிறார்களோ அதில் சம்பூர்ணத்தை தேவன் கட்டளையிடுவீராக. எல்லா வெட்கப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவீராக. ஆண்டவரே இந்த நாளிலே மனுஷர்கள் மத்தியிலே பல அவமானங்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலை கண்ணீரோடு அழுகையோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை பலப்படுத்தி இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவரே அப்பா ஒரு துவக்கத்தை தேவன் துவக்கத்தை கட்டளிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது சம்பூர்ணமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்பட என் தேவன் கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை பலப்படுத்தி சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பன்மடங்கு பெருக செய்து துவக்கம் ஒரு அற்பமாய் காணப்படலாம் ஆண்டவரே, ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் காணப்பட பிறக்கிறவைக்காக யோபு எழுந்து சகலத்தையும் திருப்பி கொண்டு ஆண்டவரே அவரை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என் தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.